ஒரு காலத்தில் ஒரு மந்திர காட்டில் 4 சிறந்த நண்பர்கள் ஒன்றாக வாழ்ந்தனர். லியோ சிங்கம், எல்லி யானை, சார்லி குரங்கு மற்றும் ராக்ஸி முயல். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தனித்துவமான திறமைகள் மற்றும் ஆளுமைகள் இருந்தன. அவை அருகிலுள்ள கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளாலும் நேசிக்கப்பட்டன. லியோ சிங்கம் தைரியமாகவும் வலிமையாகவும் இருந்தார். அவர் காட்டின் ராஜாவாக இருந்தாலும் லியோ தனது அன்பான இதயத்திற்கு பெயர் பெற்றவர். தந்திரமான சூழ்நிலைகளில் இருந்து அவர் தனது ஞானத்தாலும் வலிமையாலும் அடிக்கடி தனது நண்பர்களுக்கு உதவுவார். ஆற்றின் குறுக்கே ஒரு மரம் விழுந்தால் சிறிய விலங்குகள் பாதுகாப்பாக கடக்க லியோ தனது சக்தி வாய்ந்த பாதங்களை பயன்படுத்தி அதை நகர்த்துவார். எல்லி யானை மிகவும் புத்திசாலியாகவும் அக்கறையுடனும் இருந்தது. அவளுக்கு ஒரு அற்புதமான நினைவாற்றல் இருந்தது மற்றும் இனிமையான பழங்கள் எங்கு வளர்ந்தன என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருக்க முடியும். ஒவ்வொரு பிற்பகலில் எல்லி தனது நண்பர்களை ஒரு சாகசத்திற்கு அழைத்துச் செல்வார். அவர்களை காட்டில் உள்ள ரகசிய இடங்களுக்கு அழைத்துச் செல்வார். ஆனால் அவளுக்கு மிகவும் பிடித்த விஷயம் படுக்கை நேர கதைகளைச் சொல்வது. ஏனெனில் அவளுடைய குடும்பம் கடந்து வந்த அனைத்து அற்புதமான கதைகளையும் அவள் நினைவில் வைத்திருக்கிறாள். சார்லி குரங்கு குழுவின் குறும்புக்காரர், எப்போதும் ஆற்றல் மற்றும் நகைச்சுவைகள் நிறைந்தவர். அவர் மரத்திலிருந்து மரத்திற்கு ஊசலாடுவதையும் தனது குளிர்ச்சியான அசைவுகளை காட்டுவதையும் வேடிக்கையான முகங்களுடன் நண்பர்களை சிரிக்க வைப்பதையும் விரும்பினார். ஆனால் சார்லி விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய இதயம் இருந்தது. அவரது நண்பர்கள் எப்போதாவது மனச்சோர்வடைந்தால் அவர் தனது முட்டாள்தனமான செயல்களால் அவர்களை உற்சாகப்படுத்துவார். ராக்ஸி முயல் சிறியது ஆனால் விரைவான மற்றும் புத்திசாலி. ஒளியின் ஃபிளாஷ் போல அவள் காடு வழியாக ஜிப் செய்ய முடியும். எப்போதும் புதிய பாதைகள் மற்றும் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை கண்டுபிடிப்பாள். ஒரு உயர்கிளையை அடைவதற்கான சிறந்த வழியை கண்டறிவது அல்லது அனைவருக்கும் உணவை எவ்வாறு சேகரிப்பது என்பதை கண்டுபிடிப்பது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ராக்ஸிக்கு ஒரு சிறப்பு பரிசு இருந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய புயல் தாக்கியது. மரங்களை இடித்து அனைத்து பாதைகளையும் அடைத்தது. தங்கள் நண்பர்கள் குழந்தைகளை பார்க்க கிராமத்திற்கு செல்ல முடியாமல் விலங்குகள் கவலையடைந்தன. ஆனால் 4 நண்பர்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று தெரியும். மரங்களை அகற்ற லியோ தனது பலத்தை பயன்படுத்தினார். எல்லி செல்ல வேண்டிய சிறந்த வழிகளை நினைவு கூர்ந்தார். சார்லி தனது நகைச்சுவைகளால் அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். மேலும் ராக்ஸி விழுந்த கிளைகளின் பிரமை வழியாக விரைவான வழியை தேடினார். ஒன்றாக அவர்கள் காடு வழியாக பாதுகாப்பாக சென்று கிராமத்தை அடைந்தனர். குழந்தைகள் தங்கள் விலங்கு நண்பர்களைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர் மற்றும் பெரிய சுற்றுலாவுடன் தங்கள் வருகையை கொண்டாடினர். புயலை கடக்க விலங்குகள் எவ்வாறு இணைந்து செயல்பட்டன என்ற கதையை அவர்கள் விரும்பினர். மேலும் லியோ, எல்லி, சார்லி மற்றும் ராக்ஸி போன்ற நண்பர்களுடன் எதுவும் சாத்தியம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அன்று முதல் 4 நண்பர்களும் ஹீரோக்களாக அறியப்பட்டனர். அவர்களின் அற்புதமான திறன்களுக்காக மட்டுமல்ல, அவர்களின் குழுப்பணி, கருணை மற்றும் அவர்கள் சந்தித்த அனைவருக்கும் அவர்கள் அளித்த மகிழ்ச்சி. மேலும் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.